சிஎஸ்கே அணியிலிருந்து அதிரடியாக விலகிய ருத்ராஜ் கேட்வார் மீண்டும் சிஎஸ்கே அணியுடைய கேப்டனான தலை எம்எஸ் தோனி. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிஎஸ்கே அணி 2025 ஐபிஎல் சீசன் தொடங்கி மும்பைக்கு எதிரான முதல் மேட்ச்சில் மட்டும் ஜெயிச்சாங்க. அதற்கு அடுத்து நடந்த 4 மேட்ச்லையும் சிஎஸ்கே அணி தோத்தாங்க. ஸோ சிஎஸ்கே அணியை சேர்ந்த கேப்டன் ருத்ராஜ் கேட்வார் சிஎஸ்கே விசஸ் RR மேட்ச்சில் 63 ரன் அடிச்சிருப்பார். அந்த மேட்ச்சில் தேஷ்பாண்டே வீசிய 148 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த பாலை முழங்கையில் வாங்கியிருப்பார். ஸோ அப்போவே அவருக்கு கையில் காயம் ஏற்பட்டிருக்கும். அதன் பிறகு அடுத்த மேட்ச்சில் அவர் விளையாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அடுத்த மேட்ச்சில் விளையாண்டாங்க. அந்த மேட்ச்லேயும் சிஎஸ்கே அணி பஞ்சாப் கிட்ட தோத்தாங்க. இந்த நிலையில் சிஎஸ்கே அணி அடுத்தபடியாக கேகேஆருக்கு எதிராக விளையாட போகிறாங்க. இதற்காக தயாராகிட்டு இருக்காங்க சிஎஸ்கே அணி. இந்த நிலையில் சிஎஸ்கே அணியை சேர்ந்த பயிற்சியாளர் ஃப்ளெமிங் இன்னைக்கு திடீர்னு செய்தியாளர்களை சந்திச்சாரு. அதில் ருத்ராஜ் கேட்வாருக்கு ஏற்கனவே காயம் இருந்துச்சு, அந்த காயத்தோட தன்மை பெருசாக இருக்கிறதுனால அவர் இந்த சீசன் சிஎஸ்கே அணியிலிருந்து விலகுறாரு. அவர் ஐபிஎல் இருந்து ரூல் அவுட் ஆயிட்டாரு. இதனால சிஎஸ்கேனுடைய முன்னாள் கேப்டன் அன்கேப்டு வீரர் எம்எஸ் தோனி இதுக்கப்புறம் சிஎஸ்கே அணியை கேப்டனாக வழி நடத்துவார். ருத்ராஜுக்கு பதில இளம் தொடக்க ஆட்டக்காரரை நாங்கள் இறக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ளெமிங் அவர்கள் சொல்லி அதிர்ச்சி கொடுத்துருக்காரு. ஸோ சிஎஸ்கே அணி தொடர்ந்து போட்டிகளில் தோக்க ருத்ராஜ் கேட்வாருடைய மோசமான கேப்டன்சி முக்கிய காரணமாக இருந்தாலும் சிஎஸ்கே அணி 2 முறை கோப்பையை வெற்றி பெற ருத்ராஜ் கேட்வாருடைய பங்களிப்பு அதிகமாக இருந்துச்சு. தொடக்க ஆட்டக்காரராக அவர் சிஎஸ்கே அணிக்காக அதிக ரன் எடுக்கும் போதெல்லாம் சிஎஸ்கே அணி கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. இந்த நிலையில் சிஎஸ்கேனுடைய கேப்டனாக தோனி வந்திருந்தாலும் ருத்ராஜ் கேட்வார் இந்த சீசனில் இதுக்கப்புறம் விளையாட மாட்டார் அப்படிங்கிற செய்தியை கேட்டு சிஎஸ்கே ரசிகர்கள், ருத்ராஜ் ரசிகர்கள் அதிர்ச்சியில் இருக்காங்க. ஸோ தோனி தலைமையில் இதுக்கப்புறம் சிஎஸ்கே அணி விளையாண்டாலும் ருத்ராஜ் போல ஒரு மிக சிறந்த பேட்ஸ்மேன் இல்லாமல் தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணி இதுக்கப்புறம் எப்படி போட்டியை எதிர்கொள்ள போகிறாங்க. அதுலேயும் சிஎஸ்கே அணியில் பவர் பேக்கடு வீரரே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓடிஐ டெஸ்ட் பிளேயராக தான் இருக்காங்க. ஸோ சிவம் துபே, தோனி மட்டும்தான் இப்போதைக்கு அதிரடியாக விளாண்டுட்டு இருக்காங்க. கான்வே கொஞ்சம் விளாண்டுட்டு இருக்காரு, ருத்ராஜும் இல்லை. ஸோ இந்த அணியை வச்சு தோனி இதுக்கப்புறம் எப்படி சிஎஸ்கே அணியை எடுத்துகிட்டு போக போகிறாரு. ஸோ இந்த வருடம் இதுக்கப்புறம் சிஎஸ்கே விளையாட போகிற 9 மேட்ச்சில் 7 ஜெயிச்சா தான் ஃப்ளையாக போக முடியும். ஸோ அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் தோனி கேப்டன்சியை கையில் எடுத்திருக்காரு. தோனிக்குமே பார்த்தீங்கன்னா காலில் இன்ஜுரி இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணி இதற்கப்புறம் ஜெயிச்சு ஃப்ளையாக போய் கோப்பையை வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ருத்ராஜ் கேட்வாருக்கு பதிலாக சேக் ரஞ்சித் அப்படிங்கிற இளம் வீரரை களமிறக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ருத்ராஜ் கேட்வார் சிஎஸ்கேல இருந்து காயம் காரணமாக இந்த சீசன் ஃபுல்லாக விலகிட்டாரு. தோனி கேப்டனாக வந்திருக்காரு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணி தொடர்ந்து வெற்றி பெற்று இந்த வருடம் ஃப்ளையாக போய் கோப்பையை வெற்றி பெறுமா அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.